God, greetings in the name of Jesus Christ from Trinity Prophetic Ministries. Today's word, what we are going to speak about is இந்த வார்த்தை வந்து இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. எந்த ஒரு பர்த்டே ஹவுசஸாக இருக்கட்டும், ஆனிவர்சரிஸ், வெட்டிங் இருக்கட்டும், எப்பவுமே யார் ப்ரே பண்ணாலும் இந்த வசனத்தை வச்சு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. அப்படி எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அது என்ன ஒரு வசனம் நம்ம அதை பார்ப்போமா? லெட்ஸ் கோ இன்டு தி வேர்ட். Book of Numbers, chapter 6, verses 23 to 26. Speak to Aaron and his sons, saying, This is the way you shall bless the children of Israel. Say to them, The Lord bless you and keep you. The Lord makes his face shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you peace. இந்த வார்த்தையில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, first of all, this is a priestly blessing. ஓகே, அந்த ஒரு ப்ரீஸ்லிக்குள்ள ஒரு ஆசீர்வாதம். இது வந்து ஒரு 3 part of benediction. Let's see to that. It is like God given to Moses, and from Moses it has been given to Aaron and his children, and to Aaron and his sons, and then to the children of Israel. Israel peopleக்காக கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ நம்மலாம் யாரு? We also Israelites, right? So in the blessing falls for us also. சரி, இப்போ இந்த வாட் டஸ் இட் சேஸ் அபவுட் இட் நமக்கு தெரியுது. இது ஒரு 3 பாகமாக வந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் இதோடைய இந்த பிளெஸ்ஸிங்குள்ள அர்த்தம், இந்த பிளெஸ்ஸிங் யார் யாருக்கெல்லாம், வாட் டஸ் பீப்புள் நீட் அபவுட் இட் பார்ப்போமா? இதுக்கு யூஸ்வலாகவே ஜென்ரலாகவே நமக்கு வந்து ஒரு ப்ரே பண்ணி ஒரு ஆசீர்வாதம் ஒன்று பண்ணானா அதுலேருந்து நம்மளுக்கு என்ன நினைப்போம்? இந்த வேர்டு வந்து நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கணும், இதுதான் நம்ம எதிர்பார்ப்போம்ல. பேசிக்காகவே எனி ஹியூமன் பீங் பேசிக்காகவே நம்ம எதிர்பார்க்குற ஒரு வார்த்தை என்னென்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான இருக்கணும். அடுத்தது என்ன எதிர்பார்ப்போன்னா, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக எதிர்பார்ப்போம், சேஃப்டி. எல்லோரும் எல்லாம் சொல்லுவோம், ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது 2 தான் நம்ம எப்போவுமே ரொம்ப எதிர்பார்க்குறது. ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ண போனாலோ இல்லை யாராவது நமக்காக ஜெபம் பண்ணாலும் ரொம்ப எதிர்பார்க்குறது இந்த ஒரு 2 விஷயங்கள் தான். ஒரு பிளெஸ்ஸிங்காக எதிர்பார்ப்போம், அடுத்தது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக எதிர்பார்ப்போம். ஸோ நவ் இட் சேஸ் in this, in 6:25 it says, The Lord makes his face shine upon you and be gracious to you. இதில் என்ன இருக்குன்னா, இப்போ நமக்கு பிளெஸ்ஸிங் வேணும்னு ஒரு ஆசை இருக்குது. நம்ம ஒரு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நம்மளை ஆசீர்வதிக்குன்னு இருக்குன்னா, ஆனால் ஆசீர்வாதம் எப்படி வரும்னா, அது நமக்கு ஒரு கிரேஸ் இருந்தால் தான் வரும். இப்போ லூக் 1:28 அது அந்த வசனத்தை நம்ம படித்து பார்த்தோன்னா, இப்போ மேரிக்கு ஏஞ்சல் வந்து சொல்கிறது என்னென்னா, ஆசீர்வதிக்க கிருபை பெற்றவளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. ஸோ ஒரு கிருபை பெற்றிருந்தால் தான் ஒரு ஆசீர்வாதமே வரும். ஸோ நம்மளாம் எதிர்பார்க்குறது என்னது? ஒரு ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்க்கு எதிர்பார்க்குறோம். அப்போ ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு வரணும்னா நம்ம என்ன பெற்றிருக்கணும்? ஒரு கிருபை பெற்றிருக்கணும். ஸோ when the grace is there, the blessing automatically it comes there. இப்போ நம்ம நினைப்போம், கிரேஸ் ஆண்டவர் எப்படி தான், நம்ம டெய்லி ஜெபம் பண்ணுவோம், we may read டெய்லி ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, தென் we sit in our prayers, we do the fasting prayers, இது எல்லாமே இருக்கும். நம்ம நினைப்போம், இன்றைக்கி நான் இவ்வளோ ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணேன், எனக்கு இதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, நான் இவ்வளோலாம் ஜெபம் பண்ணேன், அண்ட் இன்றைக்கி காலையிலையும் ஈவினிங்கும் I did my prayers and everything, ஸோ இதில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலி அதெல்லாம் வந்து எதில் நம்ம வளர்க்குதுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே, ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் அது வளர்க்குதே தவிர, நம்ம நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் பண்ணுறனால நம்ம Grace is something which God loves his children and he gives a grace for them. So இதெல்லாம் பண்ணாதான் கிரேஸ் இல்லை, இதெல்லாம் பண்ணாமல் நமக்கு தகுதி இல்லாமல் நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது தான் ஒரு கிரேஸு. ஸோ அந்த கிரேஸ் யாருக்கு இருக்குதோ ஆட்டோமேட்டிக்லி the blessing falls upon it. ஸோ நம்ம பிளெஸ்ஸிங்னு எதிர்பார்க்கறத விட, ஆண்டவரே உங்கள் கிருபை என் மேலே இருக்கணும், your grace should fall upon me, இதை எதிர்பார்த்தாலே போதும். blessing always comes with us. So keep in mind, the children of God, the blessing comes from the grace. Now the next basic things what we expect is the protection. இப்போ ப்ரொடெக்ஷன் எப்படி வரும்? சேஃப்டின்னு வச்சுப்போமே, பாதுகாப்பு. இது எப்படி வரும்னா, எப்படி நம்ம பிளெஸ்ஸிங்க்கு சொன்னோம், ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஒரு கிரேஸ் வேணும் இல்லையா? அதே போல தான் இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் சேஃப்டி வர்றதுக்கு ஒரு பாதுகாப்பு வரணும். என்ன வேணும்னா, யூ நீட் த பீஸ்
பீஸ் ஆஃப் காட் இருந்தால் மட்டும்தான் யூ கெட் தட் ப்ரொடெக்ஷன். அப்போ சமாதானம் இல்லாமல் எங்கேருந்து ஒரு பாதுகாப்பு வரும் இல்லையா? ஆனால் நம்ம பேசிக்காக கேட்குறது என்னது? தேவனே எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், நான் இந்த இடத்துக்கு போகிறேன், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் இந்த காரியம் செய்ய போகிறேன், எனக்கு உங்கள் பாதுகாப்பு, உங்கள் வழிநடத்த வேணும், இதெல்லாம் நம்ம கேட்போம். பட் இது எப்போ இருக்குன்னா ஆண்டவருடைய சமாதானம் இருந்தால் இருக்கும். அந்த சமாதானம் எப்போ வரும்? ஆண்டவருடைய பிரசனை நம்மக்கிட்ட இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி திஸ் பீஸ் வில் பி வித் அஸ். See, for this we'll read 6:26. The Lord lift up his countenance upon you and give you peace. ஸோ நம்ம மொத்தத்தில் இந்த வசனத்தை எதில் படிக்கிறோம்? இந்த வசனத்தை we are just telling the blessing for the Israel people. ஆண்டவர் சொல்கிற வசனம் பார்த்தீங்களா? ஒரு ஆசீர்வாதமும் இருக்குது. and he lifts up his face for us, ஒரு சமாதானத்துக்காக. அப்போ சமாதானம், ஆண்டவருடைய தேவனுடைய சமாதானம் நம்மக்கிட்ட இருந்தால் என்ன கிடைக்கும்? ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், ஒரு சேஃப்டி கிடைக்கும். ஏன்னா இதுக்காக தானே நம்மளாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை ஆசீர்வாதிக்க பண்ணுங்கப்பா, எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்ப்பா நம்ம வேண்டும்ல. ஸோ இது கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இது ரெண்டும் உங்களுக்கு இருந்தால் இது ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் இட். ஒரு சமாதானம், ஷாலோம். ஷாலோம்ன்றது இட்ஸ் அ ஹீப்ரூ வேர்ட் நேம் ஃபார் பீஸ். ஸோ இந்த சமாதானம் வர்றதுக்கு what we have to do, I think I'll read it in the word Philippians 4:9. The things which you learned and received and heard and saw in me, these do, and the God of peace be with you. நம்ம என்ன காரியம் பண்ணாலும், எந்த விஷயங்கள் நம்ம கேட்டாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம தேவனுடைய சமாதானத்துக்காக ஆண்டோட ப்ரெசன்ஸோடு நம்ம பண்ணோம்னா we get that peace. ஸோ எந்த ஒரு விஷயம், நம்ம என்ன காரியம் இன்னைக்கு whoever is watching this, I don't know for whom God is speaking to is, எந்த காரியம் எடுத்தாலும் தேவனுக்கு இது விருப்பமா, தேவனுடைய சமாதானத்தோட இதை பண்ணுறோமா, இது வந்து ஆண்டவர் இஸ் காட் இஸ் மேக்கிங் மீ டு டூ இட், இஸ் இட் அ வில் ஆஃப் காட், கேன் ஐ கோ ப்ரொசீட் ஆன் தீஸ் மேட்டர்ஸ், வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் கோ இன் டு காட்ஸ் வேர்ட், லிசன் டு காட்ஸ் வாய்ஸ் அண்ட் தென் யூ கேன் ப்ரொசீட் வாட் எவர் யூ ஆல் வாண்ட். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஒரு தேவ சமாதானம் இல்லாமல் ஒரு காரியமும் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஆண்டவர் சொல்கிற ஒரு தேவ சமாதானம் நமக்கு வேணும். the presence of God இருந்தாலே என்ன வரும்? தேவ சமாதானம். presence of God இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? we need to be at his feet, we need to ask him for it, we need to be the prayers, we need to talk to him. அப்பதான் the presence of God will be there. presence of God இருந்தாலே நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். இப்போ சமாதானம் இருந்தாலே என்ன வரும்? நம்ம இப்போதான் we have read in this, when the peace of God is within you, what you get is you are being protected. The protection comes from the peace of God. இப்போ எஃபிஷியன்ஸ் 1:2, Galatians 1:3 எல்லாம் படித்து பார்த்தோன்னா ஒரு the word which comes as a blessing, வார்த்தை எப்படி இருக்குன்னா grace and peace be with you. ஸோ கிரேஸ் அண்ட் பீஸ் தான் அந்த ஒரு மெயின். கிரேஸ் அண்ட் பீஸ் பி வித் யூ. அப்போ அந்த கிரேஸ் நமக்கு இருந்ததுன்னா வாட் ஹேப்பன்ஸ்? வி கெட் த பிளெஸ்ஸிங். இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம எல்லாருமே எப்போவுமே ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணுவோம், கொள்வோம். ஸோ நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவரே எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா என்ன ஃபஸ்ட்டு வேணும்னா தேவனுடைய கிருபை. ஸோ எதை நம்ம எதிர்பார்க்குறோம்? ஆசீர்வாதத்தோட கிருபை எதிர்பார்க்கலாம். என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் தன்னால் கிடைக்கும். அடுத்தது என்ன எதிர்பார்க்கணும் நம்மனா? ஆண்டவரே உங்கள் சமாதானம் வேணும்னு எதிர்பார்க்கணும். ஸோ நம்ம ஆண்டவருடைய சமாதானம் நமக்கு வந்ததுன்னா த நெக்ஸ்ட் வாட் வி கெட் இஸ் வி கெட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் காட். ஆண்டவர் சமாதானம் இருந்தாலே பாதுகாப்பு நமக்கு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வேணும்ன்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே ஆசீர்வாதம் வேணும், ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்குறத காட்டிலும் what we have to ask, Lord, let your grace and peace be upon me. That let's ask God. அது ரெண்டு இருந்தாலே we get the blessing and the protection. Okay, this is what actually God gives for Israel people, the blessing. We'll go with the prayer. Heavenly Father, I praise and I thank you, Lord. Thank you, Master. I give you the glory, honor, praises to you alone, O God. Lord, every person who have been watching this, Lord, let your blessing be upon them, Lord. Lord, this blessing verses come activate to them, O Master. Whoever was listening it, O Master, let it activate for them, O Master. Let the peace, let the blessing come from your grace
Let the protection and peace come from you alone, O God Jesus. I praise you and I thank you, Lord. I give everything unto your name. More of you and less of me. All I ask in the matchless name of Jesus Christ, with the help of Holy Spirit, Abba Father. Amen. Amen. God bless.